பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் டல்லாக இருக்கும்போதோ இல்லைனா வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாத போதோ நம்மளோட எனர்ஜி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்போம். அப்படி பார்க்கக்கூடிய அந்த வீடியோஸ் எனக்கு ரொம்பவே பாசிட்டிவ் வைப்பு கொடுத்ததுன்னு சொல்லுவோம். இல்லைனா இந்த ஒரு வீடியோ என்னோட லைஃப் சேஞ்சிங் வீடியோ அப்படின்னலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் 2 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது ஜீரோவாக இருக்கும். திரும்பவும் நம்ம அதே மாதிரி பழைய மனநிலைக்கே வந்திருப்போம். இதே மாதிரி சில சமயங்களில் நம்ம ஒரு சில புத்தகத்தை படித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஞானம் கிடைக்கும், பெரிய அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தரோட கோர்ஸ் எடுக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும், கண்டிப்பாக நம்ம இது வரைக்கும் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அதையெல்லாம் நம்ம அட்டன் பண்ணுவோம். ஆனால் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னம்னா திரும்பவும் பழைய அந்த மனநிலைக்கே நம்ம வந்திருப்போம். எந்த விதமான மாற்றமும் இருக்காது. திரும்பவும் அதே ஜீரோ மைண்ட் செட்டுக்கு நம்ம நிற்போம். இந்த மாதிரியான மோட்டிவேஷன் எடுத்துக்கிறது உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்குமா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்னதான் பண்ணுறது, எந்த மாதிரியான மோட்டிவேஷன் நமக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான மோட்டிவேஷன் நமக்குள்ளே இருந்து உருவாகக்கூடியது கிடையாது. அதாவது இந்த புத்தகம் படிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது கோர்ஸ் அட்டன் பண்ணுறது, ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறது, இல்லை யாராவது சொல்கிறத கேட்குறது, வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரியான மோட்டிவேஷன் எல்லாமே வெளியிருந்து வரக்கூடியது. ஸோ எந்த மோட்டிவேஷன் வெளியிருந்து நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த மோட்டிவேஷனால் உருவாகக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது அது தற்காலிகமானதாக தான் இருக்கும். நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சில சூழ்நிலைகளும் சம்பவங்களையும் இந்த யூனிவர்ஸ் நமக்கு தரும். அப்படி இல்லாமல் தற்காலிகமாக ஒரு 2 நாளைக்கு மட்டுமே நம்மளை பாசிட்டிவாக வச்சுருக்கக்கூடிய நம்மளை பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு மாற்றக்கூடிய சில மோட்டிவேஷன் வீடியோஸை நம்ம பார்க்குறது மூலமாக நமக்கு எந்த விதத்துலையும் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறத இது கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு 2 நாள் நான் பாசிட்டிவாக இருந்தேன், ஏன் எனக்கு இந்த யூனிவர்ஸ் நான் கேட்டதை கொடுக்கல அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காவது தொடர்ச்சியாக அந்த நம்ம ஆசைப்பட்ட நம்மளோட இலக்குகளை அடையிறதுக்கு தேவையான அந்த வைப்ரேஷனை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தால் நமக்கு தேவையான விஷயத்தை கொடுக்க முடியும். இந்த ஈர்ப்பு விதியில் நம்ம அலைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். எதை அப்படின்னா இந்த எண்ணம், உணர்வு, நம்பிக்கை, இந்த மூணும் ரொம்பவே பாசிட்டிவாக பயணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அலைன்மெண்ட் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவோம். ஸோ இந்த அலைன்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு செயலில் உங்களுக்கு எப்போவுமே அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படாது. இப்போ ஒருத்தர் ஒரு ஒர்க்கை ரொம்ப சின்சியராக செய்கிறாருன்னு வைங்க. அந்த ஒர்க்கை நான் சின்சியராக செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அந்த வேலை செய்யும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ரொம்ப பிடிச்சு பண்ணுறேன் அப்படிங்கிறது அவருடைய உணர்வு. இந்த வேலை மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் அந்த வேலை செய்கிறது தன்னோட கடமை அப்படின்னு அவர் நினைக்கிறதும் அவருடைய நம்பிக்கை. இந்த எண்ணம், உணர்வு, நம்பிக்கை, இந்த மூணுமே அவருக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது அவர் செய்யக்கூடிய அந்த வேலை ரொம்ப பாசிட்டிவாக அமையும். அவருக்கு அந்த இடத்துல மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தேவைப்படாது. மோட்டிவேஷன் இருந்தால் தான் இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமை அவருக்கு கொஞ்சம் கூட இருக்காது. அவர் எந்த இடத்துலையும் மோட்டிவேஷனை தேடி போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவருக்கு இருக்கிற எந்த அளவுக்கு அவர் அதை உணர்வுபூர்வமாக ஆழமாக அந்த எண்ணம், நம்பிக்கை, உணர்வோடு இருக்காரோ அந்த அளவுக்கு அவரால் இன்னும் 4 பேருக்கு சேர்த்து கூட அவரால் அந்த மோட்டிவேஷன் தர முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவருக்குள்ள மோட்டிவேஷன் இருக்கும். அதுவே ஒருத்தர் அந்த வேலை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை வச்சுருக்காரு, அதோட இந்த வேலை செய்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படிங்கிற அந்த மோசமான உணர்வோடு இருக்கார். ஸோ அதோடு இன்னும் என்ன அப்படின்னா இந்த வேலையை செஞ்சு யாருக்கு என்ன பிரயோஜனம், இதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படிங்கிற மோசமான நம்பிக்கையும் வச்சுருக்காரு. இப்படி இருக்கும்போது அவரால் அந்த வேலையை கண்டிப்பாக செய்யவே முடியாது. அப்போ என்னாகும் அப்படின்னா அவர் அந்த வேலை வேறு வழி இல்லை, வலுக்கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வெளியிருந்து ஒரு மோட்டிவேஷன் எடுத்துப்பார். அப்படி எடுக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷன் அவருக்கு ஒரு சில மணி நேரங்களோ இல்லை 1 நாளோ 2 நாளோ இருக்கிற வரைக்கும் மட்டுமே அவரால் அந்த வேலையை செய்ய முடியும். அது கூட கஷ்டப்பட்டு தான் செய்வார். அந்த மோட்டிவேஷன் போயிருச்சு அப்படின்னா அவரால் திரும்பவும் அந்த வேலையை செய்ய முடியாது. திரும்பவும் ரொம்பவே குழப்பத்தில் இருப்பார், ரொம்ப விரக்தியில் இருப்பார். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா திரும்ப மோட்டிவேஷன் தேடி போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். இதே தப்பை தான் பெரும்பாலான மக்களும் அவங்களோட வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மோட்டிவேஷனை வெளியிருந்து தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர உள்ளிருந்து மோட்டிவேஷனை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதே கிடையாது. உள்ளிருந்து எப்போ நமக்கான மோட்டிவேஷன் உருவாகுதோ அப்போ தான் நம்மளால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்ய முடியும். நமக்குள்ளேருந்து மோட்டிவேஷன் வரும்போது நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. அந்த உந்துதல் ரொம்ப வேகமாக இருக்கும், அது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளிருந்து வரக்கூடிய மோட்டிவேஷன் உருவாக்குறதுக்காக தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன்.
இப்படி ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ள பயங்கரமான மோட்டிவேஷன் உருவாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள உங்களை பற்றின தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அந்த இலக்கு மேலே பயங்கரமாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். எனக்கு அது இப்போவே வேணும், இப்போவே அதை அடையிறதுக்கான செயல்களில் நான் இறங்க போகிறேன், எனக்கு எல்லாமே இப்போ சரியாக இருக்கணும், எனக்கு இப்போவே வேணும் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்தா ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே எனக்கு கிடச்சிருச்சு, என்னோட இலக்கை நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிருவீங்க. ஏற்கனவே அது இப்போ என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் போயிருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்தை, உங்களுடைய இலக்கை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான வேலைகளில் இறங்க ஆரம்பிக்கும். நீங்களும் அதை நோக்கி ஈர்க்கப்படுவீங்க, அதுவும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்போ உருவாகும். நீங்கள் ஆசைப்பட்ட சில விஷயங்களை செய்ய முடியாமல் சில மாதங்கள், சில வருடங்கள்னு ரொம்பவே சிரமப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு உங்களுக்குள்ளே இருந்து வரக்கூடிய மோட்டிவேஷனால் அந்த விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப பெரிய விஷயங்களை சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. பெரிய பெரிய முடிவுகளை உடனே எடுப்பீங்க, அதை செயல்படுத்துவீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள உருவாயிருந்திருக்கும். அப்போ பெரிய பெரிய இலக்குகளுக்கு மட்டும்தான் இப்படி பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் இந்த பெரிய இலக்குகளை நோக்கி போகும்போது அதை அடையிறதுக்கு தேவையான அளவுக்கு உங்களோட வைப்ரேஷன்ஸை நீங்கள் உயர்த்தும் போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் உங்களை நோக்கி தானாக வர ஆரம்பிக்கும். ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையை இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் செய்யும். அது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷன் செய்யும். உங்களுக்குள்ள இருந்து உண்மையான மோட்டிவேஷனை நீங்கள் உருவாக்க தயார் அப்படின்னா எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட இன்னும் சரியான ஆழமான ஈர்ப்பு விதி சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நான் எஸ்எஸ் பாலா. நன்றி.